வன்னியரசு அமைச்சரவை என்ன மாற்ற நிகழ்வு சில பேர் கேட்டாங்க. வன்னியரசுடைய அமைச்சரவையில் 5000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 5 வருஷம் 25,000 கோடி ரூபாய். ஒரு தலித் சகோதரர்கள் விசிகேல இருந்து வந்து 25,000 கோடி தன்னுடைய மக்களுக்காக செலவு செய்ய போறார். பாத்தீங்களா? எந்த விதமான குறுக்கீடுகள் இல்லாமல், எந்த விதமான குடும்ப ஆதிக்கம் இல்லாமல், எந்த விதமான கமிஷன் இல்லாமல் அந்த பணம் உண்மையான ஏழையா இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு போய் சேரணும். இதுதான் அரசுடைய நிர்வாகம். இது பேர் நிறைய பேருக்கு புரியல. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 8 தலித் அமைச்சர் உருவாக்குறதுக்கு 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் ஆச்சு. அவங்க என்ன செய்ய போறாங்கிறது 5 வருஷம் கழிச்சு தெரியும், 2 மாசத்தை தெரியாது. சில அறிவாளிகள் 2 மாசத்துக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாம் நம்ம கடமையை செய்வோம். பெண்களும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சியை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கான கடமை உணர்வும் நாம் எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்ல. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்ல. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம். கொளத்தூர்லயே வரலாற்றை முடிச்சிட்டோம். எத்தனை ரீகவுண்ட் வேணா கேட்கலாம். 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டுல வேணா மாறுமே தவிர 9,000 ஓட்டுல இருந்து 1 ஓட்டு கம்மியாகாது. ஏன்னா இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, குடும்ப ஆட்சியை தூக்கிறதுக்கான தீர்ப்பு. அவங்க 7 மிஷின் இல்ல 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும் 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டு மாறுமே தவிர 1 ஓட்டு கம்மியாகாது. யாரோ அவருக்கு தப்பா அட்வைஸ் பண்ணிருக்காங்க ரீகவுண்டிங்னு. அது ஜனநாயக கடமை, அவங்க நிகழ்த்திட்டு போட்டோம். அதனால உங்களுடைய தொண்டையை இனி பாராளுமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் மட்டும்தான் நாங்க பார்க்கணும். சில பேத்துக்குலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். பழைய வரலாற்றை தூக்கி போடுங்கள். இப்பொழுது ஒரு புதிய வைகோ அவர்களை நாங்கள் பார்க்க போறோம். வைகோ 2.0. நாங்க உங்களுக்கு பலமா இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு பலமா இருக்கீங்க. ஐஎம்எலுக்கு நாங்க பலமா இருக்கோம், ஐஎம்எல் எங்களுக்கு பலமா இருக்கு. இங்க ஆதிக்கம் இல்ல, நட்பும் அன்பும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. அதிகாரத்துக்கான சண்டை இல்ல, எம்எல்ஏக்கோ அமைச்சருக்கு சண்டை இல்ல. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய நட்பும் உறுதியுடன் நாம் ஒன்றுமையோட இருக்கிறோம். இவ்வளவுதான் நம்மளுடைய அரசியலுடைய கொள்கை. ஊழலுக்காக இந்த கூட்டணி சேரல, ஊழலை தூக்கி எறியறதுக்காக இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கோம். 60 நாள் 70 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஐயா ஷாஜகான் பக்கத்துல இருந்து ஒரே ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு. ஒரு சுதந்திரமான அமைச்சர் இது வரைக்கும் இதுவரைக்கும் முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்து கிடையாது. அவர் நல்லா செய்யறாரு, சூப்பரா செய்யறாரு. இப்படிதான் முதலமைச்சர் பாசிட்டிவா பேசுவார் ஒவ்வொரு அமைச்சரவையிலையும். அப்படி ஒரு சகோதரத்துவமா நாம இணைஞ்சிருக்கோம். அதனால ஐஎம்எலுக்கும் இது ஒரு 2.0. நாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு அடுத்தடுத்த திட்டங்களை உருவாக்கணும். பெண்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு திட்டங்களை உருவாக்கணும். என்னெல்லாம் செய்ய முடியுமோ திட்டங்களா அவங்க ஷாஜகான் சார் மூலியமா பெரிய பெரிய திட்டங்கள். தேர்தலுக்கு முன்பு எல்லோரும் சொன்னாங்க அதிமுகவோட போயிடுவாங்க, சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. அதிமுக போயிருந்தா இன்னும் 200 தொகுதி ஜெயிக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணம் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவரை நம்பினார், மக்களை நம்பினார், பெண்களை நம்பினார், இளைஞரை நம்பினார். அதனால தனியா போகணும்னு சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போதும் மதச்சார்பு சமூக நீதிக்கான அரசாக இருக்கும், கட்சியா இருக்கும் பதிவிட்டே இருந்தார் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்பு மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். 108 தொகுதியோட நிக்கிறோம். ஒரு பக்கத்துல இருந்து பெரிய பெரிய குரல் வருது, நீங்க சேர்ந்தா 47 எம்எல்ஏ கிடைச்சிரும், சப்போர்ட் கிடைச்சிரும் எங்க இருந்து வேணாலும். 108 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க போறோமா இல்லையா தெரியாது. காங்கிரஸோட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தும் கடைசி நேரத்தில் கிடைக்கல. அப்ப
கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, விசிக தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, ஐஎம்ஓட ஆதரவு கிடைக்குமாங்கிற சிந்தனையே முதல் கிடையாது. ஏன்னா 50 வருஷ கூட்டணி. இதுதான் இயற்கை, அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன், உண்மை. அப்ப இயற்கையும் நேரமும் எப்படி ஒரு புதிய அரசை உருவாக்குகிறது? ஒரு சார இயற்கைன்னு சொல்லுவாங்க, நாம் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். உங்களுடைய வேண்டுதல், இந்த முடிவுகள் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு. இந்த தேர்தலுடைய முடிவு யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதில் ஐஎம்ஓல அமைச்சரவையில் வருவாங்கிறது இன்னும் மிகப்பெரிய பெரிய வரலாறு. சோ ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுகை பண்ணுவீங்க. அதோடைய வெற்றியா உங்களுடைய ஒவ்வொருடைய வார்த்தை மாதிரி இன்ஷா அல்லாஹ்வுடைய விருப்பமா அது மாறுச்சு. இது இயற்கையும் கடவுளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த வெற்றியையும் இந்த கூட்டணியும் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கும் சொல்ல யாராலும் நம்ப முடியாத ஒரு தேர்தல், அப்படி ஒரு அமைச்சரவை நம்பவே முடியாது. அப்ப எங்களுடைய தலைவரும் சரி நாங்களும் சரி உறுதியாக சொன்னார்கள், அந்த பக்கம் 47 பேர் எம்எல்ஏ வாங்கி அப்படி நாம் முதலமைச்சரோட காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களை நம்ம ஆதரவு கேட்போம். மதச்சார்பையும் சமூக நீதிக்கான அரசை மட்டுமே நாம் உருவாக்குவோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா திமுக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க, பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க. அப்படி இருந்தா ஆட்சி ஜெயிச்சு முடிச்சவனே அங்க ஆதரவு வாங்கியிருப்போம். அப்ப காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே குரல் 100 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்களோட வெற்றிக்கு ஒரு மக்களுடைய தீர்ப்புக்கு வணங்கி அவர் ஆதரவு கொடுத்தார். அதற்கப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதுக்கப்புறம் விசிக தோழர்கள், ஐஎம்ஓ தோழர்கள். இந்த ஒரு பிணைப்பு இருக்கே, 200 தொகுதி ஜெயிச்சாலும் இது ஒரு வெற்றியை எங்க தலைவர் பார்த்திருக்க மாட்டார். ஐயா காதர் மொய்தீன் அவர் ஐயாட்ட அமைச்சரவை பங்கெடுத்த சொன்னார் எங்க தலைவர், விசிக தோழர்களும் நம்மளுடைய அண்ணன் ஷாஜகான் அண்ணன் அமைச்சரான உடனே எங்க தலைவர் முதலமைச்சர் பார்த்து சொன்னது, இன்னைக்குதான் நான் மனநிறைவோட தூங்க போறேன்னு சொன்னார். இப்பதான் என்னுடைய அமைச்சரவை முழுமை பெற்றதுன்னு சொன்னார். அப்படி ஒரு அழகான ஒரு அரசியலை இந்த 75-80 நாட்கள்ல உருவாக்கி ஒரு நல்ல அமைச்சரவை நோக்கி ஊழலே இல்லாத ஒரு அரசியலை முதல் முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கியிருக்கார். உங்க அமைச்சர்கிட்டே கேட்டு பார்க்கலாம். ஒண்ணு பட்ஜெட்ல பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குறையா இருக்கலாம், ஆனால் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய பணம் முன்னாடி எப்படி செஞ்சிச்சு, இப்ப 100க்கு 100% எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. இதுதான் புதிய நிர்வாகம். அப்படி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது ஐஎம்முலுக்காக ஏற்பட்ட ஒரு கூட்டணியா பார்க்கல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய ஒரே குறிக்காலுக்கான ஒரு கூட்டணியா நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பும் நம்பிக்கையும் எப்பொழுதும் இருக்கும். நாங்கள் எப்பொழுதும் மதச்சார்பின்மையில் உறுதியாக இருப்போம். உறுதியாக தேர்தலுக்கு பின்பும் சரி முன்பும் சரி அதில் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். அதற்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சின்ன வயசுல நானும் தமிழ் வழி கல்வியில படிச்சு திருச்சியில படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு வருஷம் நான் சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து சேர்ந்தேன் நான். அப்போ அவர் அங்கதான் படிச்ச ஒரு முன்னாள் மாணவர்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தி நிறைய கதைகள் வரும்பொழுது, நான் ஒரு ஏழ்மையான சுச்சுவேஷன் வரும்போது என்னுடைய ப்ரொஃபசர் அப்ப அவருடைய புக்கு தான் கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்ப அப்துல் கலாம் அவர்களுடைய புத்தகம் படிக்கும் பொழுது தமிழ் வழி கல்வியில் படித்தவர், ஒரு சாதாரண ஏழை இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அப்படின்னு ஒரு எனக்கான ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து பிறந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியும், ஒரு பெரிய ஜனாதிபதி ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சிறு வயதில், என்னுடைய சிறு வயதில். அப்ப மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் போது நிறைய டிபேட்ஸ் காலேஜுக்குள்ளே நடக்கும். அப்ப நிறைய மத கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும்போது இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி ஒரு தவறான கண்ணோட்டத்தை வந்து விதைச்சிட்டே இருப்பாங்க. அப்ப என்னுடைய உரையில நான் காலேஜில் படிக்கும் போது சொன்னேன், இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் விதை விதைக்கும் பொழுது, அப்ப ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன் டிபேட்ல,
ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமிய சமூகம் தானே. இந்திய நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை வரும் பொழுது அதே பிஜேபி, அதே வாஜ்பாய் அவர்கள் கூப்பிட்டது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த, இந்திய நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தானே. அவரை தன்னை இந்தியன் இந்தியன் என்று எப்பொழுதும் சாவும் வரை சொல்லிட்டு இருந்தார். அப்ப இந்த நாட்டோடைய பாதுகாப்பை நியூக்ளியர் டெஸ்ட் நம்பர் 2 இருக்கட்டும், அக்னி ஏவுகணை ஆகட்டும், இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தது தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் பிறந்த, ராமேஸ்வரத்தில் கடைக்கோடியில் பிறந்த ஒரு சாமானிய மீனவ குடும்பத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த, இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஒரு மகன் இந்த நாடு, இந்த இந்திய தாய்நாடு தத்தெடுத்தது. அப்போ நம்மளுடைய எண்ணம் இங்கு எல்லோரும் சமம் என்ற அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் உரத்த குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் நம்மளுடைய அரசியல். அவருக்கு என்னுடைய தலைவணக்கம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணன் திரு வைகோ அவர்கள், சிறு வயதுல நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல திருப்பி அதை ஏன் சொல்லனா, இதெல்லாம் என்னோட அனுபவம். எனக்கு அந்த பேசி அந்த எழுதி படிக்க தெரியாது. அப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது நாங்க எல்லாத்தோடைய பேச்சையும் போய் ரோட்ல கேட்போம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீவு திடல்ல பேசிட்டு இருப்பாரு. அப்ப பீச்ல எல்லாம் பேச அலோவ் பண்ணுவாங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்ப ஒவ்வொரு பேச்சையா பார்த்துட்டு இருப்போம். 2009 தேர்தல் ஆகட்டும், இது மாதிரி பேச்சுகள் பேசிட்டு இருப்போம். பார்த்துட்டு கலைஞர் கருணாநிதியோடைய பேச்சை பார்த்துட்டு இருப்போம். அதற்கப்புறம் நாங்க அதிகமா போறது பாத்தீங்கன்னா திரு அண்ணன் வைகோ அவர்களுடைய பேச்சு, அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சுக்கள். எங்கெல்லாம் இவங்க பேசுறாங்களோ நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க பேசும்போது போயிடுவோம். அப்பொழுது இப்பொழுதும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பொடவுல கைது செய்துட்டு அவர் வெளியே வராரு, மெரினா பீச் கிட்ட பேசுறாரு. நீங்க கூட இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா நான் சொல்றது, மெரினா பீச்சில் பேசுறாங்க. ஒரே கூட்டம், அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு அப்படியே அவருடைய பாணியில ஸ்பீடா நடந்துட்டு அப்படி நின்று பேசுறாரு. ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டம் அங்கதான் நின்றுட்டு இருக்கு.